Hi everyone, welcome back to Trending Edit channel. 10th standard science subjectல குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன், செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ், தேர்ட் லெசன் தேர்மல் ஃபிசிக்ஸ், ஃபோர்த் லெசன் எலக்ட்ரிசிட்டி, செவன்த் லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், எயித் லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், நைன்த் லெசன் சொல்யூஷன்ஸ், 12th லெசன் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி, 13th lesson structural organization of animals, 14th lesson transportation in plants and circulation in animals, 15th lesson nervous system, 16th lesson plant and animal hormones, 17th lesson reproduction in plants and animals, and 18th lesson genetics. Lesson loss of motion. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் எ கப்புள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் how does an astronaut float in a space shuttle? Important problem questions என்னன்னு பார்த்தீங்கன்னா, a ball of mass 1 kilogram moving with the speed of 10 million second power minus 1 rebounds after the perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum of the ball. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு important problem sum. Lesson ஆப்டிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் ரேலக்ஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோபியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வை டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ இந்த கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. லெசன் தேர்மல் ஃபிசிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் 1 கலோரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் பாய்ல்ஸ் லா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் எ காப்பர் ராட் ஹூஸ் ஏரியா ஆஃப் cross section changes from 10 m square to 11 m square due to heating. The copper rod is initially kept at 90 Kelvin. Coefficient of superficial expansion is 0.0021 Kelvin. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம். இந்த கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும், ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion of a sink bar whose volume is increased 0.25 m cube from 0.3 m cube due to the change in its temperature of 50 Kelvin. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ரெண்டில் ஒரு நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். லெசன் எலக்ட்ரிசிட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஹேப்பன்ஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் அஸ் த conductor is made thicker, ரொம்ப important question. Next question, why is tungsten metal used in bulbs but not in fuse wires, ரொம்ப important question. Next question, state ஓம்ஸ் லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும், பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்
and potential difference ரொம்ப important question. Next question, what is the role of the earth wire in domestic circuits? ரொம்ப important question. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் அட்டாமிசிட்டி. Next question, give any two examples for heterodiatomic molecules. Next question, find the percentage of nitrogen in ammonia. ப்ராப்ளம் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் how many grams are there in the following, இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate the percentage of each element in calcium carbonate. லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் A is a reddish brown metal which combines with O2 at greater than 1370 Kelvin gives B, a black colored compound at a temperature greater than 1370 Kelvin. A gives C which is red in color. Find A, B and C with reaction. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் டூ கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த யூசஸ் ஆஃப் அயர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் அலாய்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் மெட்டலர்ஜி. லெசன் சொல்யூஷன்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை பைனரி சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஈச். கேஸ் இன் லிக்யூட், சாலிட் இன் லிக்யூட், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் கேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ள கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன். கிவ் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் வால்யூம் பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ஹென்ரிஸ் லா. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த காமன் ஸ்டெப் இன் ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் பேத்வே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் ஆஃப் டைகாட் சிஸ்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மெசோஃபில். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் எ செல் டஸ் இட் அக்கர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சிங்க. லெசன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கிவ் த காமன் நேம் ஆஃப் த ஹிருடினரியா கிரானுலோசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு இஸ் டயஸ்டமா ஃபார்ம்டு இன் ரேபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், why is the teeth of rabbit called heterodont. Next question, how does leech suck blood from the host. Next question, why are the rings of cartilages found in trachea of rabbit. Next question, list out the parasitic adaptations in leech. Next question, draw the structure of leech nervous system and label its parts. Lesson transportation in plants and circulation in animals. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நேம் 2 லேயர்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், why is the color of the blood red. Next question, which kind of cells are found in lymph. Next question, mention the artery which supplies blood to the heart muscle. Next question, what causes the opening and closing of guard cells of stomata during transpiration. Next question, what is cohesion.
Next question, why is the circulation in man referred to as double circulation? Next question, what are heart sounds? How are they produced? Next question, what is the importance of valves in the heart? Next question, how are arteries and veins structurally different from one another? Next question, why is the sinoatrial node called the pacemaker of heart? ரொம்ப important question. Give reasons. இதில் பார்த்தீங்கன்னா minerals cannot be passively absorbed by the roots. Next question, God cells are responsible for opening and closing of stomata. Next question, the walls of the right ventricle are thicker than the right auricles. Next question, mature RBC in mammals do not have cell organelles. Lesson, nervous system. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ஸ்டிமுலஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹின்பிரைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் acts as a link between the nervous system and endocrine system. Next question, define reflex arc. Next question, differentiate between voluntary and involuntary actions. Next question, differentiate between modulated and non-modulated nerve fiber. Lesson, plant and animal hormones. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் த நேம் ஆஃப் ஏ சிந்தட்டிக் ஆக்சின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ரேஷன் ஆஃப் மில்க் இன் ஃபீமேல் ஆஃப்டர் சைல்டு பர்த்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் டூரிங் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இன் மேன்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் போல்ட்டிங்? How can it be induced artificially? ரொம்ப important question. Next question, bring out any two physiological activities of abscisic acid. ரொம்ப important question. Next question, write the differences between endocrine and exocrine gland. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question. நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. Next question, what are the hormones secreted by posterior lobe of the pituitary gland? Mention the tissues on which they exert their effect. ரொம்ப important question. Next question, why are thyroid hormones referred as personality hormone? ரொம்ப important question. நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன், ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பெர்ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிகரஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த யூட்டரைன் மசில்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமுள்ள கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், when is வேர்ல்டு menstrual hygiene day observed? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், how does binary fission differ from multiple fission? நெக்ஸ்ட் கொஸ்டின், define triple fusion. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், write the characteristics of insect pollinated flowers. ரொம்ப important question. Next question, how does developing embryo gets its nourishment inside the mother's body? ரொம்ப important question. அவசியம் வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் A, B, C and D in the picture. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், write the events involved in the sexual reproduction of a flowering plant. Discuss the first event and write the types. Next, mention the advantages and the disadvantages of that event. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன், ஜெனிட்டிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் த பாண்ட் which binds the nucleotides in a DNA. ரொம்ப important question. Next question, why did Mendel select pea plant for his experiments? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question. Next question, what do you understand by the term phenotype and genotype? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் அல்லோசம்ஸ்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
வாட் ஆர் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ குரோமோசோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் டெடியூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ் யூசிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லினியர் மொமெண்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஆப்டிக் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஃபார் அப்டைனிங் இமேஜஸ் ஃபார்ம்டு பை எ கான்வெக்ஸ் லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ரே டயக்ராம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. தேர்மல் ஃபிசிக்ஸ் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மெஷரிங் த ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ லிக்விட் வித் எ நீட் டயக்ராம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட், நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட், ஹவு ஷுட் இட் பி கனெக்டட் இன் எ சர்க்கியூட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அபவுட் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் த நார்மல் டிவி, லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, calculate the number of water molecule present in 1 drop of water which weighs 0.18 gram. Next question, give the salient features of modern atomic theory. ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் derive the relationship between relative molecular mass and vapor density. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் த ரீசன் ஃபார் அடிஷன் ஆஃப் காஸ்டிக் அல்காலி டு பாக்சைட் ஓர் டூரிங் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட். Along with cryolite and alumina, another substance is added to the electrolyte mixer. Name the substance and give one reason for the addition. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் நான் கொடுத்துருக்கிற இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின் தான். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கங்க. சொல்யூஷன்ஸ் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் த ஃபாலோவிங் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 stages ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் தட் ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் யூஸ் டு அப்டைன் எனர்ஜி ஃப்ரம் குளுக்கோஸ். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்டு இன் லீச் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் லொக்கமேஷன் டேக் பிளேஸ் இன் லீச். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் வரக்கூடிய 2 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2ல் ஒன்று நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டினையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், why are leukocytes classified as granulocytes and agranulocytes? Name each cell and mention its functions. Next question, enumerate the functions of blood. ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நர்வஸ் சிஸ்டம், இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, with a neat labeled diagram explain the structure of a neuron. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், illustrate the structure and functions of brain. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், describe the structure of spinal cord. நெக்ஸ்ட் கொஸ்டின், classify neurons based on its structure. பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, describe an experiment which demonstrates that growth stimulating hormone is produced at the tip of coleoptile. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், what are the conditions which occur due to lack of ADH and insulin? How are the conditions different from one another? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஃபேசஸ் ஆஃப் menstrual cycle, indicate the changes in the ovary and uterus. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. ஜெனட்டிக்ஸ் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ். ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோனோஹைப்ரிட் கிராஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்டு? வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.